நண்பர்களே, நாம் ஹைதராபாத் வந்துட்டோம். ஆமாங்க, நம்ம டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் கிராண்ட் ஈவெண்ட்டுக்காக நம்ம ஹைதராபாத் வந்திருக்கோம். நாம் இங்கே வரும்போதே இந்த அட்மாஸ்பியர் செமையாக இருக்குது. ஆமாங்க, இந்த அட்மாஸ்பியரை பார்க்கும்போது இன்றைக்கி சிறப்பான ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு தெரியுது. நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சிறப்பான ஈவெண்ட்டும் இருந்தது. அதோடு சேர்த்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கான ரேஞ்சையும், பிக்கப் ட்ரக்ஸ்க்கான ரேஞ்சையும், ஃப்யூச்சர்ஸில் தரப்போகும் பிக்கப் ட்ரக்ஸ்க்கான ரேஞ்சையும் பார்வைக்காக வச்சுருக்காங்க. ப்ளஸ் சில பிக்கப் ட்ரக்ஸை லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக டாடா யோதா 2.0 என்டர் ஆகுது. டாடா யோதா 2.0 மிகவும் பிரம்மாண்டமாக என்ட்ரி கொடுத்தாங்க. பிக்கப் செக்மெண்ட் வண்டியிலேயே டாடா யோதா 2.0 வண்டி தான் ரொம்ப ஜாஸ்தி பேலோடோடு வச்சு வந்திருக்கு. அதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த ஈவெண்ட்டில் இன்ட்ரா V50 ஏசி வித் 1500 கிலோ பேலோடோட காட்சிக்காக வந்துருச்சு. இந்த ஃபுல் ஈவெண்ட்டையும் நாங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் ஈவெண்ட்டை கவர் பண்ணுறதுக்காக இந்தியாவில் இருக்கிற அத்தனை மீடியாவும் வந்திருக்காங்க. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த ஃபுல் வீடியோவை கவர் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. டாடா மோட்டார்ஸ் நிறைய ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் 4 வருஷமாவது இதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரேஞ்ச் ஆஃப் பிக்கப் ட்ரக் பார்வைக்காக வச்சுருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு எந்த பேலோடு கெப்பாசிட்டியோட வண்டி தேவைப்படுதோ அதை இங்கே பார்க்கலாம். இந்த கிராண்ட் ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு டைம் டாடா மோட்டார்ஸ் டாடா யோதா 2.0 2000 கிலோ பேலோடு கெப்பாசிட்டியோட லான்ச் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, பிக்கப் செக்மெண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா யோதா 2.0 தான் த ஒன்லி ப்ராடக்ட் வித் 2000 கிலோ பேலோட் ஆஃபர் பண்ணினது. டாடா யோதா 2.0ல 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பவர் பார்த்தீங்கன்னா 100 ஹெச்பி அண்ட் 250 Nm டார்க் பவர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிக்கப் ட்ரக் பார்த்தீங்கன்னா அதுதாங்க டாடா இன்ட்ரா V50 ஏசி. நண்பர்களே, டாடா இன்ட்ரா V10 அண்ட் டாடா இன்ட்ரா V30 எவ்வளோ சக்ஸஸாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் டாடா மோட்டார்ஸ் 1500 கிலோ பேலோடு கெப்பாசிட்டியோட V50 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூச்சரையும் தேவையான அளவுக்கே கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி, மியூசிக் சிஸ்டம், பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரா V50ல 1.5 லிட்டர் BS6 டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதோட 80 ஹெச்பி அண்ட் 200 mm டார்க் ஜென்ரேட் பண்ணி தரும். அண்ட் நண்பர்களே, இந்த கிராண்ட் ஈவெண்ட்டில் டாடா மோட்டார்ஸ் இன்ட்ரா V20 பெட்ரோல் அண்ட் CNG வண்டியையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மாடர்னாகவே இருக்குது. கேபினில் ஏசி கொடுத்துருக்காங்க, மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, டிரைவரோட கம்ஃபர்ட்டுக்காக பவர் ஸ்டேரிங்கும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரா V20 ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் ரியல் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேலோடு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1000 கிலோ பேலோடு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியும் மெயின் ஃபியூச்சர், இந்த வண்டி பைஃபியூயல் சிஸ்டமில் வந்திருக்கு. இந்த வண்டியை நீங்கள் பெட்ரோல்லையும் டிரைவ் பண்ணிக்கலாம், CNGலையும் டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சேமிப்பு கூடும், உங்களோட லாபம் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிக்கப் டாடா இன்ட்ரா V10 வித் ஏசி. இந்த பிக்கப் வண்டியை நிறைய மாடர்ன் ஃபியூச்சர்ஸ் வசதிகளோடு வந்திருக்கு. 1000 கிலோ பேலோடு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் 800 cc டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி, மியூசிக் சிஸ்டம், USB சார்ஜிங் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்கப் ட்ரக் டாடா இன்ட்ரா V30. இதில் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வித் 1500 கிலோ பேலோடு கெப்பாசிட்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். டாடா மோட்டார்ஸ் கஸ்டமர் தேவைக்கு ஏற்பார் போல் மல்டிபிள் ரேஞ்சில் பிக்கப் வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. யோதா 4x4ம் இருக்குது. அண்ட் அந்த வண்டியை பற்றியும் வீடியோவில் பேசலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நண்பர்களே, நம்மளோட நெக்ஸ்ட் வண்டி யோதா 1200. இந்த வண்டி லைட் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டெக் ஏரியா 8.6 ஃபீட் அண்ட் 5.10 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டி டாடா யோதா 1700. இது 1700 கிலோ பேலோடு கெப்பாசிட்டி கொண்டு வந்திருக்கு. 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 bhp அண்ட் 250 Nm டார்க் ஜென்ரேட் பண்ணி தரும். நெக்ஸ்ட் வண்டி டாடா யோதா 4x4. ஆக்சுவலாக 4x4 எங்கெங்கே ரோடு ரொம்ப மோசமாக இருக்கோ அங்கே எல்லாம் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். நண்பர்களே, ஸ்க்ரீனில் பாருங்கள், ஹேஷ்டாக் கமல் கர்தியா ஹே போட்டிருக்காங்க. அப்படின்னா டூ கிரேட்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் இந்த ஈவெண்ட்டை பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வண்டி யோதா க்ரூ கேபின். அண்ட் இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா இந்த வண்டி டபுள் கேபினோட லான்ச் பண்ணியிருக்காங்க.
2 பேருக்கு மேலே போகிறதா இருந்தால் இந்த க்ரூ கேபின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தென் இந்த வண்டியில் 2.2 லிட்டர் பவர்ஃபுல் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான ஈவெண்ட் ஹைதராபாத்தில் நடந்ததுங்க. இந்த ஃபுல் ஈவெண்ட்டையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இனி வரும் நாட்களில் ஓவர்லோட் யூடியூப் சேனலில் இந்த எல்லா சீரீஸையும் அப்லோட் பண்ண போகிறோம். அதோட ஆஃப்ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவையும் அப்லோட் பண்ண போகிறோம். Intra V50 Yodha 2.0 Intra V20 Petrol plus CNG சீரீஸோட ரிவ்யூவையும் சீக்கிரமாக ஓவர்லோட் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஓவர்லோட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.